எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? சத்தத்தை காணும். ஹல்லேலூயா. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. 3 முறை கைகளை உயர்த்தி உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் இன்று காலையிலே தான் இலங்கை தேசத்திலிருந்து 5 மணிக்கு ஏர்போர்ட்டில் இறங்கி நேரடியாக வந்து விட்டேன். கடந்த 8 நாட்களும் இலங்கை தேசத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஒவ்வொரு முறை போகும் பொழுதும் தமிழர்களுக்கு மத்தியிலே என்னை ஊழியத்திலே பயன்படுத்தினார். ஆனால் இந்த முறை போகும் பொழுது சிங்களர்கள், சிங்கள மொழி பேசுகிறவர்கள், சிங்களவர்கள் திரளாய் தொடப்பட ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை புரிந்தார். பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். வானத்தை திறந்து அபிஷேகத்தை பலமாய் ஊற்றினார். கைகளை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்கள். ஜெபித்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய விசேஷித்த நன்றிகளை நான் கூறுகிறேன். பெண்கள் ஜெப ஐக்கியத்திற்கு விசேஷித்த நன்றிகள். பெண்கள் ஜெப ஐக்கியத்திற்காக கூட கைகளை உற்சாகமை தட்டி பிரைசலாம். நேரடியாக நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தை குறித்து நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், எப்படிப்பட்ட மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். என் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு சொல்லு, இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் என் பிள்ளைகளுக்கு பிரகாசமுள்ள ஒரு மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் என் உள்ளத்திலே ஏவினபடியே நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மாதமாய் இந்த மாதத்தை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். தேவனாகிய கர்த்தரே இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்விலே அவர் பிரகாசிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது இந்த பிரகாசம் வருகிறது? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 34:5வது வசனத்தில், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லை? வெட்கப்படவில்லை. கைகளை தட்டி தங்கத்தர மகிமைப்படுத்தும். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த மாதத்திலே யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ, எந்தெந்த சகோதரன், எந்தெந்த சகோதரி, எந்தெந்த குடும்பத்தார் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதத்திலே பிரகாசத்தை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், அதே போல நாமும் கைகளை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 80:7வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுது என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். நீங்களும் நானும் கூட இந்த மாதத்திலே, ஆண்டவரே உம்முடைய முகத்தை என் மேல், எங்கள் வாழ்க்கையின் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல், எங்கள் குடும்பத்தின் மேல், எங்கள் தொழில்களின் மேல், எங்கள் வேலைகளின் மேல், எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேல், எங்களுடைய ஊழியத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
பிரகாசம் எங்கிருந்து கிடைக்கிறது? யோவான் 1:9 சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசுவை அல்லாமல் இந்த உலகத்திலே நமக்கு பிரகாசமே இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டியவர்கள், சர்வ வல்லமையிலே தேவாதி தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டியவர்கள். அதைத்தான் சங்கீதம் 118:27 சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ண போகிறார், எப்படியெல்லாம் ஆண்டவருடைய பிரகாசத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை குறித்து தான் ஒரு 4 குறிப்புகளை நான் வேகமாக உங்களுக்கு சொல்லட்டும். ஹல்லேலூயா. முதலாவது 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலே உங்கள் இருதயத்திலே ஒரு பிரகாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்திலே ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது. இருதயத்திலே, மனிதனுடைய இருதயத்திலே எத்தனையோ விதமான பாவங்கள், எத்தனையோ விதமான அசுத்தங்கள், எத்தனையோ விதமான அக்கிரமங்கள், இவற்றின் நிமித்தமாய் மனிதனுடைய இருதயத்திலே இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயங்களை நான் பிரகாசிப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 8:12 சொல்கிறது, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. கண்பான சகோதர சகோதரிகளே, இருதயத்திலே நமக்கு பிரகாசம். இருதயத்திலே ஏன் இருள் வருகிறது, இருதயத்திலே ஏன் வெளிச்சம் இல்லாமற் போகிறது என்று சொன்னால், பாவம், அசுத்தம், அக்கிரமம், அக்கிரம சிந்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குடிகொள்கிறபடியினால் இருதயத்திலே பிரகாசம் இல்லாதபடி இருதயத்திற்குள்ளே இருள் வந்து விடுகிறது, அந்தகாரம் வந்து விடுகிறது, டார்க்னஸ் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இந்த காரிருளை, இந்த அந்தகாரத்தை, இந்த இருட்டை துரத்தி அடித்து ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்யும் பொழுது இருள் நம்முடைய இருதயத்திலே வந்து சூழ்ந்து கொள்கிறது. மிகப்பெரிய ஒரு திருமணம், வெளிநாட்டிலே மிகப்பெரிய ஒரு திருமணம், பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள், பெரிய பெரிய விஐபிகள்லாம் வந்தார்கள். அந்த திருமணத்திற்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியக்காரரும் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த ஊழியக்காரர் அந்த திருமணத்திற்கு வந்தார். அவர்தான் செய்தி, தேவ செய்தி கொடுக்க வேண்டும். அவர் வருகிற வழியிலே தானே அவ்வளவு பெரிய அந்த மேரேஜ் ஹால், அந்த திருமண மண்டபம். ஆனால் வாசலிலே உள்ளே நுழையும் பொழுது ஒரு வாலிப மகள், ஒரு 25 வயது இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து, விதவிதமான பொன் ஆபரணங்களை எல்லாம் அணிந்து, தன்னுடைய அழகை காட்டி சில வாலிபர்களை வசீகரித்து கொண்டிருந்தாள். அசுத்தமாய் அந்த வாலிபர்களோடு பேசி கொண்டிருந்தாள். அந்த வாலிப பையன்மார்களும் இவளோடு அசுத்தமாய் பேசி கொண்டிருந்தார்கள். இந்த தேவ ஊழியர் உள்ளே நுழையும் பொழுது இந்த காட்சியை பார்த்தார். அவருடைய உள்ளத்திலே மிகுந்த வேதனை. இந்த இளம் வயதிலேயே இந்த மகள் இப்படி ஒரு பாவக்கிரியை செய்கிறாளே, அசுத்த வாழ்க்கை வாழ்கிறாளே, எத்தனையோ வாலிபர்களை மயக்கி அவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிறாளே என்று உள்ளத்திலே ஒரு வேதனை. அந்த நேரத்தில் ஆண்டவர்
அந்த ஊழியருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்திலே என்னவென்று சொன்னால், நரகத்திலே அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினி நெருப்பிலே இந்த வாலிப மகள் உள்ளே கிடக்கிறாள். அக்கினி அவள் மீது பற்றி எரிகிறது. மறுபுறத்திலே அவளுடைய சரீரத்திற்குள்ளே பல ஆயிரக்கணக்கான புழுக்கள் அவளுடைய சரீரத்தை துளைத்து ஐயோ அம்மா என்று கூச்சலிடுகிறாள். எனக்கு யார் இந்த நரகத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று கூச்சலிடுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு காட்சி. அப்படியே இந்த தேவ மனிதர் உள்ளம் நொறுக்கப்பட்டார். இந்த இளம் வயது பெண் அநியாயமாய் தன்னுடைய பாவ வாழ்க்கை நிமித்தம், தன்னுடைய அசுத்த வாழ்க்கை நிமித்தம் நரகத்திற்குள்ளே போகிறாளே. எனவேதான் இந்த காட்சியை, இந்த தரிசனத்தை இயேசு எனக்கு காட்டியிருக்கிறார் என்று மிகுந்த வேதனையோடு அவளை பார்ப்பார். அப்படியே அழுது கண்ணீர் வடிப்பார். அவளை பார்ப்பார், கண்ணீர் வடிப்பார். அவளை பார்ப்பார், கண்ணீர் வடிப்பார். இவள் அங்கே கடைசியில் நிற்கிறார், அவரோ மேடையில் இருக்கிறார். அந்த திருமணம் முடிந்தது. அந்த பெண் ஓடோடி வந்தாள். என்னையா என்னை பார்க்கிறீங்க, அப்படியே அழுது கண்ணீர் வடிக்கிறீங்க, என்னை பார்க்குறீங்க, திரும்ப அழுது கண்ணீர் வடிக்கிறீங்க. இந்த தேவ ஊழியர் சொன்னார், அம்மா நீ பாவத்தோடு நீ உலாவிக் கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தினுடைய அசுத்தங்கள் ஓ இருதயத்திற்குள்ளே காரிருளை கொண்டு வந்து விட்டது, அந்தகாரத்தை கொண்டு வந்து விட்டது. அசுத்த வாழ்க்கையினாலே உன் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி கொண்டிருக்கிறாய். இயேசு எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார். அந்த தரிசனத்திலே நீ நரக குழியிலே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். புழுக்கள், பல ஆயிரக்கணக்கான புழுக்கள் உன் சரீரத்துக்குள்ளே உள்ளே போய் உன் சரீரத்தை துளைக்கிறது. நீ ஐயோ அம்மா என்று கதறி கூச்சலிடுறதை அந்த தரிசனத்திலே பார்த்தேன். நீ இப்பொழுது மனம் திரும்பு, நீ இப்பொழுது மனம் திரும்பு. அவள் சொன்னாள், நீங்கள் சொல்லதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு இந்த இயேசுநாதர் வேண்டாம். என் மனம் போன போக்கிலே நான் இந்த பாவ வழியிலே நடப்பேன், என் அசுத்த வாழ்க்கையை தொடருவேன், யாரும் என்னை தட்டி கேட்க முடியாது, என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த போதகரை கடிந்து கொண்டார். அந்த போதகர், அந்த தேவ ஊழியர் மனம் நொந்து அழுது கொண்டே அந்த திருமணத்திலிருந்து வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். காரிலே அவர் போகும் பொழுது கொஞ்சம் தூரம் போயிருப்பார். மெயின் ரோட்டிலே திரளான ஜன கூட்டம் இருந்தது. அப்படியே டிராபிக் ஆகி இங்கும் அங்குமாக எந்த பஸ்ஸுகளோ கார்களோ போக முடியாதபடி ஸ்தம்பித்து விட்டது. இவர் கீழே இறங்கி என்னதான் இங்கே நடந்திருக்கு என்று உள்ளே போன பொழுது இதே வாலிப மகள், அவளும் காரை ஓட்டி கொண்டு வந்தவள், ரோட்டோரத்திலே இருந்த அந்த மரத்திலே முட்டி மோதி அதே இடத்திலே செத்து மடித்து போனார். இருதயத்திலே காரிருள், இருதயத்திலே அந்தகாரம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த மாதத்திலே உங்கள் இருதயத்திலே ஒரு பிரகாசத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். மனமோன போக்கிலே வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அசுத்தமான எண்ணங்கள் அல்ல, அசுத்தமான சிந்தைகள் அல்ல, அக்கிரமமான வாழ்க்கை அல்ல, இஷ்டம் போல உங்கள் வழிகளிலே செல்வதல்ல. என் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, என் ஆண்டவர் இயேசுவால் அங்கீகரிக்கப்படுகிற பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை, தூய்மை நிறைந்த வாழ்க்கை, சுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய பிரகாசத்தை நாம் பார்க்க முடியும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் யாருடைய இருதயம் எல்லாம் பரிசுத்தமாய் தூய்மையாய் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுகிறதோ அவர்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அவருடைய வாழ்க்கை இந்த மாதம் முழுவதும் பிரகாசம் உள்ளதாய் மாறும். இரண்டாவதாக, இருதயத்திலே பிரகாசத்தை கொடுக்கிற தேவன் இரண்டாவது எப்படிப்பட்ட பிரகாசத்தை நமக்கு தருகிறார்? யோபு புஸ்தகத்திலே 29வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. தீபம், ஆண்டவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ஹல்லேலூயா.
அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை என்ன செய்தேன், கடந்து போனேன். என் அன்பிற்குரியவர்களே, இங்கே யோபு பக்தன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், என் ஆண்டவருடைய தீபம் என் தலையின் மேலே பிரகாசித்தது. இருதயத்திலே பிரகாசத்தை கொடுக்கிற தேவன் இரண்டாவது நம்முடைய தலையிலே ஒரு பிரகாசத்தை வைக்க விரும்பும். இருதயத்திலே மாத்திரம் பிரகாசம் அல்ல, இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஒவ்வொருவருடைய தலையிலும் ஒரு தெய்வீக பிரகாசம். ஒவ்வொருவருடைய தலையும் பிரகாசம். தலையிலே பிரகாசம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தலையிலே பிரகாசம் என்று சொன்னால் அதில் 2 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, 2 நன்மைகள் இருக்கிறது. ஒன்று, சங்கீதம் 23:5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். கைகளை தட்டி தங்கறத மகிமைப்படுத்தும். எண்ணெயால் அபிஷேகம் பண்றதுன்னா வீட்டில் உள்ள தேங்காய் எண்ணெய் நினைச்சிடக்கூடாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எண்ணெய் பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய். யார் யாருடைய தலையிலே பிரகாசம் இருக்கிறதோ அவருடைய தலையிலே தேவ அபிஷேகம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க தலை எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கா, இருளா இருக்கா? யோபு சொல்கிறான், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அந்த தீபம் என்கிற அந்த அபிஷேகம் அவனுடைய தலையின் மேல் பிரகாசித்தபடியினால் அவர் அருளின வெளிச்சத்திலே நான் என்ன செய்தேன், நடந்து போனேன். காரிருளை என்ன செய்தேன், கடந்து போனேன். உங்க தலையில பிரகாசம் என்று சொன்னால் உங்க தலையில அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவுக்கு அதிகமான அபிஷேகத்தை, அளவுக்கு அதிகமான அபிஷேகத்தின் மகிமையை இன்றைக்கு காலையில் உங்கள் மீது வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இலங்கை தேசத்திலே சகோதரர் கிருஷ்ணகுமார் அவருடைய வீட்டிலே தான் நான் தங்கியிருந்தேன். எனக்கென்று ஒரு ரூம் கொடுத்து அங்கே நான் தங்கியிருந்தேன். அந்த வீட்டிலே அவருடைய மனைவி இளம் வயது, அவரும் ஒரு இளம் வயது மனிதன், 2 சின்ன சின்ன பிள்ளைங்க, ரொம்ப குட்டி பிள்ளைங்க. அந்த சகோதரிக்கு ஒரு கால் முழுவதும் உளைச்சல். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு காலிலே பயங்கரமான வலி வேதனை, தாங்க முடியாத வேதனை. படிக்கட்டுகளில் ஏற முடியாது, நடக்க முடியாது. அப்படிப்பட்ட வேதனையிலே கஷ்டப்பட்டு தவித்திருக்கிறார்கள். டாக்டரிடத்தில் போன பொழுது டாக்டர் சொன்னார், இந்த வலிக்கு காரணம் உங்கள் இருதயத்திலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட், இருதய நிபுணரை போய் பார்க்க வேண்டும். அப்படியே இருதய நிபுணரை போய் பார்த்தார்கள். பல ஆயிரங்களை பணத்தை செலவழித்து எல்லா ரிப்போர்ட்டுகளும் எடுத்தார்கள். அந்த டாக்டர் சொன்னார், அம்மா, உங்களுடைய இருதய வாழ்வில் பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குது, பயங்கரமான ஒரு குறைவு இருக்கிறது. அதன் நிமித்தமாகத்தான் உங்களுக்கு காலில் வலி. இதற்கு பல லட்சங்களை பணத்தை செலவழித்து ஆபரேஷன் செய்ய வேண்டும். இது அவ்வளவு எளிதாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி கிடையாது. எனவே நீங்கள் நன்றாக யோசித்து சொல்லுங்கள் என்று அந்த மருத்துவர் சொல்லிவிட்டார். இதை அந்த பிள்ளைகள் சொல்லவில்லை. இளவயது, ஆனால் இளவயதிலே இவ்வளவு வேதனை, இருதயத்திலே இவ்வளவு பிரச்சனை, உயிர் மரணத்தை வருவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதி, காலெல்லாம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட நிலையிலும் நான் தங்கியிருந்த பொழுது எந்தெந்த உதவி செய்ய முடியுமோ எனக்கு அவ்வளவு உதவிகளையும் அவர்கள் செய்தார்கள். ரொம்ப அன்பு, பாசம்னு அளவுன்னு கிடையாது. 1ஆம் தேதி காலையில் நான் ஒரு சபையில் பேசுகிறேன். சாயங்காலம் இங்கே இருக்கிற மாதிரி இயேசுழைக்கிறார், அங்கே ஒரு கிளை ஊழியம் இருக்கிறது, இயேசுழைக்கிறார் ஊழியம். அதன் மூலமாய் ஒரு விசேஷித்த வாக்குத்தத்த கூட்டத்தை நடத்தினார்கள். அதில் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். அதில் இவர்கள் கணவரும் மனைவரும் உட்கார்ந்திருந்தார்கள். நான் கடைசியில் ஜெபத்தை நடத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அந்த இடத்தில் இறங்கி வந்தார். ஆவியானவர் சொன்னார், இங்கு ஒரு சகோதரி, உன் இருதயத்திலே ஒரு பலவீனம் இருக்கிறது. மருத்துவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீ கலக்கத்தோடு இந்த கூட்டத்தில் இருக்கிறாய்.
ஆனால் இப்பொழுது ஒரு அபிஷேகம் மேலே இறங்கி வரும். இந்த அபிஷேகத்தினாலே இந்த பலவீனம் இப்பொழுதே சுட்டரிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே எல்லார் மேலையும் பலத்த வல்லமை. இந்த சகோதரி மேல விசேஷித்த ஒரு அபிஷேகம். கீழே உருண்டு புரண்டு எழும்பினார்கள். வீட்டுக்கு போனார். அந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பரிபூரண சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால் வலி எங்க போச்சுன்னு தெரியல. படிக்கட்டில் வேகமா இறங்க ஓட. நேற்றைய தினத்தில் கடைசி நாள் கூட்டத்தில் அந்த எல்லா ரிப்போர்ட்டுகளையும் எடுத்துக்கொண்டு வந்து அத்தனை மக்களுக்கு மத்தியிலே அந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் ப்ரொஜெக்டிலே அதை காட்டி, இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலைகளிலே இயேசு ஒரு பைசா கூட செலவில்லாமல் அபிஷேகம் எங்களுக்கு சுகத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த மாதத்திலே உன் தலையின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே இடம் உண்டு, விடுதலை. ஆமென். தலையிலே பிரகாசம் என்று சொன்னால் ஒன்று தலையிலே அபிஷேகம், இன்னொன்று நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தலையிலே பிரகாசம் என்று சொன்னால் ஒருபுறம் அபிஷேகம், மறுபுறத்திலே உங்கள் தலையின் மீது ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். ஆமென். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தான். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கையை குலுக்கி சொல்லுங்களேன், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தான். உங்க தலையில எது வந்து தங்குது? ஆசீர்வாதங்கள். அது சொல்லும் போதே சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க ஆசீர்வாதத்தை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உங்க தலையில ஒரு பிரகாசம் என்று சொன்னாலே, ஒரு புறத்திலே தலையிலே அபிஷேகத்தை ஊட்டுகிறார், மறுபுறத்திலே ஆசீர்வாதங்கள் நம் மீது இறங்கி வருகிறது. உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம், உங்க வேலையில் ஆசீர்வாதம், உங்க தொழிலில் ஆசீர்வாதம், நீங்க கையிட்டு செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆசீர்வாதம். என்னென்ன காரியங்களுக்காக எது நோக்கி காத்திருக்கிறீங்களோ எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கையை குலுக்கி சொல்லுங்களேன், எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? வந்து சேரும். எவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்ம வச்சிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சின்ன ஆண்டவர் இல்லை, பெரியவர். ஆமென். அவர் நிச்சயமாய் இந்த மாதத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை உங்க சிரசின் மீது இறக்குவார். உங்கள் சிரசின் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அப்படியே இறங்கி வரும். பனியை போல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும். தேவனுடைய ஊழியனாக தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசிப்பீர்கள், ஆனால் இந்த மாதத்திலே என் மகிமையை காண்பீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதத்திலே உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு குறைவு இருக்காது. பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு குறைவு இருக்காது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு குறைவு இருக்காது. உங்கள் மீது ஆசீர்வாதங்கள் அப்படியே பனியை போல இறங்கும். மூன்றாவது, இருதயத்திலே பிரகாசம் என்று பார்த்தோம், தலையிலே பிரகாசம் என்று பார்த்தோம். மூன்றாவது, யாத்திராம புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராமம் 34:30வது வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசேயினுடைய முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் பக்கத்திலே சேர என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். அல்லேலூயா. ஏன் பயம் வந்துருச்சு? மோசேயினுடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களில் சொல்ல முடியும், என் முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க, பிரகாசமாக இருக்கு. நான் ராத்திரியெல்லாம் தூங்கலை, 8 நாள் தூக்கமே கிடையாது. காலையில் ஒரு கூட்டம், மதியம் ஒரு கூட்டம், சாயங்காலம் ஒரு கூட்டம். அதை முடித்து எல்லாருக்கும் ஜோம் பண்ணி அங்கே விருந்து கூட்டு போவாங்க, இங்கே விருந்து கூட்டு போவாங்க.
எல்லாம் போயிட்டு மறுநாள் காலையில் தான் 1:30 மணி 2 மணிக்கு நான் வரணும். இடைவிடாமல் ஓட்டம். கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே தான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க முடிகிறது. இது தேவன் கொடுக்கிற பிரகாசம். கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற பிரகாசம். மோசேயினுடைய முகத்திலே அந்த பிரகாசம் வந்ததற்கு காரணம் என்ன? 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்தார். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் ஒரு டைம் வாசத்தில் இருந்தாலே அப்படியே ஒரு மாதிரி டல்லாக காட்டிக்கிடுவாங்க. எது காட்டுவாங்கன்னா 2 பேரும் நம்மளை கேட்கட்டும், என்னங்க ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க? நான் உபவாசத்தில் இருக்கிறேன். ஒருத்தர் ஒரு விழாவுக்கு என்ன செய்தி கொடுக்க கூப்பிட்டாரு. என்னன்னு கேட்டேன். 40 நாள் உபவாசத்தை நான் முடிச்சிருக்கிறேன் ஐயா, நீங்கள் தான் வந்து செய்தி கொடுக்கணும், நான் வால் போஸ்டெலாம் போடுறேன். சரின்னு போயிட்டேன். எங்கே பார்த்தாலும் வால் போஸ்ட். 40 நாள் இவர் உபவாசத்தை முடிக்கிறார், சகோதர கலைமணி விசேஷித்த செய்தி கொடுக்கிறார். நானுங்க போயிட்டேன். போனா ஏன் கூட உட்காந்து நல்ல கறி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். என்ன 40 நாள் காலையில் மட்டும் இந்த உபவாசம்? ஏன் இந்த உபவாசம் சென்னையில் உள்ள எல்லாரும் தானே இருக்கிறோம். இப்படி ஒரு உபவாசம். இன்னொருத்தர் சொன்னார், நான் 10 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன். 10 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன். நாங்கள் போனால் பருப்பு வடை 5, உளுந்து வடை 5 எனக்கு வச்சார். நான் நல்லா சாப்பிட்டேன். எனக்கு முன்னாடி உட்காந்து அவரும் 5 பருப்பு வடை 5 உளுந்து வடை. என்னன்னு கேட்டேன். சோறு மட்டும்தாங்க என்ன சாப்பிட்றேன், இதெல்லாம் சாப்பிடுவோம். ஏன் இது சோறு சாப்பிட்டா கூட பரவாயில்லை. இப்படியெல்லாம் உபவாசம் இருக்கு. மோசேயை பாருங்க, தண்ணியும் குடிக்கலை, சாப்பிடவும் செய்யலை. 24 மணி நேரமும் 40 நாட்கள் தேவனுடைய முகத்தை தரிசித்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். அவர் தனியாக மலையின் மேல் ஏறி பிதாவோடு தனித்திருந்தார். வேதம் சொல்கிறது, மத்தேயு 17 2வது வசனம், அவருடைய முகம் சூரியனை போல என்ன செய்தது? பிரகாசித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரோடு தனித்திருப்பது. கூட்டத்தோடு கூட்டமாக ஜெபம் பண்றதுக்கு நிறைய வந்துருவாங்க. இன்னைக்கு ஒரு 15 பேர் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணோம்னா வந்துருவாங்க. 2 அல்லேலூயா போடலாம், நம்மளும் ஜெபம் பண்ண மாதிரி. தனியா ஜெபம் பண்றதுன்னா சிலர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்றதுக்கு உட்காந்தையா நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு 3 மணி நேரம் ஜெபிச்சிடணும், அப்படியே முட்டி போட்டு நிக்கிறேன், நல்லா ஸ்தோத்திரம் பண்றேன், நல்லா அல்லேலூயா சொல்றேன், ரொம்ப நேரம் ஜெபம் பண்றோம்னு டயத்தை பார்த்தா 10 நிமிஷம் கூட ஓடல. தனியா ஜெபம் பண்றது அப்படித்தான் இருக்கும். இயேசு பிதாவோடு கூட தனித்திருந்தார். மோசே தேவனுடைய பர்வதத்திலே உபவாசத்தோடு ஆண்டவருடைய முகத்தை தரிசித்தார். எனவேதான் அவருடைய முகத்திலே பிரகாசம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் உங்கள் முகத்திலும் ஒரு தெய்வீக பிரகாசத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்கப்படுவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் முகம் பிரகாசமாய் விளங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கடைசியாக 4வது எஸ்ரா புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வேகமாய் வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அன்பு சகோதர சகோதரிகளே, இருதயத்திலே பிரகாசத்தை பார்த்தோம், தலையிலே பிரகாசத்தை பார்த்தோம், முகத்திலே பிரகாசத்தை பார்த்தோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கண்களிலே ஒரு பிரகாசம். கண்களிலே பிரகாசம் என்று சொன்னால் நம்முடைய கண்களை குருடாக்கி போடுகிற பிசாசு இருக்கிறான். நம்முடைய மனதை குருடாக்கி போடுகிற பிசாசு இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பொல்லாத பிசாசு, பொல்லாத சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒளியை நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க விடாதபடி தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதை, தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களை குருடாக்கி போடுகிறவனாய் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
உங்கள் கண்களிலே ஒரு பிரகாசத்தை நான் இன்றைக்கு வைக்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை வாசிங்க பாப்போம். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை லவோதிக்கா சபை மக்களுக்கு வருகிறது. ஓ கண்களுக்கு என்ன போடு? கலிங்கம் போடு. அப்ப ஆண்டவர் வரும்போது என்னவென்று சொன்னால் ஒவ்வொருடைய கண்களிலும் என்ன வேண்டும்? பிரகாசம் வேண்டும். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசியை பிடித்து கொலை செய்து போடும்படி அங்கே தீய மக்கள் கூடி வருகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் காலையிலே வெளியே வந்த பொழுது திரளாய் எலிசா தீர்க்கதரிசியை சுற்றிலும் இந்த ராணுவம் கூடி வந்திருப்பதை பார்த்து உள்ளே போய் எலிசா தீர்க்கதரிசியிலே சொல்லுகிறார், ஐயா நமக்கு ஆபத்து வந்து விட்டது, நம்முடைய உயிரை வாங்கும்படி இப்படிப்பட்ட கூட்டம் கூடியிருக்கிறது. அந்த நேரத்திலே 17வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி என்னுடைய வேலைக்காரன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. முதலாவது எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படல. எலிசா ஜெபம் பண்றான், என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்து விடுங்கப்பா. அவன் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது இந்த எலிசாவை சுற்றிலும் எவ்வளவு பிரமாதமான கூட்டம் அக்கினி ரதங்களால் அங்கே சூழப்பட்டிருக்கிறது என்பதை கண்ணார பார்த்தான். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்மை சுற்றிலும் யார் இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. அநேக சமயங்களிலே அவிசுவாசமாய் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவிசுவாசமாய் நாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கிறார் என்று சொன்னால், உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது என்று சொன்னால், உங்களையும் அறியாமலேயே உங்களை சுற்றிலும் எப்படிப்பட்ட சேராபீன்கள், கேருபீன்கள், தேவ தூதர்கள் உங்களை சூழ்ந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து தேவ தரிசனங்களை, தேவ வெளிப்பாடுகளை நீங்கள் காணும்படி ஆண்டவர் உங்கள் கண்களிலே ஒரு பிரகாசத்தை கர்த்தர் இன்றைக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் கண்களிலே உம்முடைய பிரகாசம் இறங்கி வரட்டும் அப்பா. என் கண்களிலே உம்முடைய பிரகாசம் இறங்கி வரட்டும். என் இருதயத்திலே உம்முடைய பிரகாசம் இறங்கி வரட்டும். என்னுடைய தலையிலே உம்முடைய பிரகாசம் இறங்கி வரட்டும். என் முகத்திலே உம்முடைய பிரகாசம் இறங்கி வரட்டும். என்னை நீ பிரகாசிக்க பண்ண வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பிரகாசமான ஒரு மாதம். பிரகாசமான மாதம் என்று சொன்னால் நல்ல செழிப்புள்ள ஒரு வாழ்வு, நீங்கள் வாழ்ந்து சுயித்திருக்கிற ஒரு மாதம், ஆசீர்வாதங்களை திரளாய் சுதந்திரிக்கிற ஒரு மாதம். அப்படியாய் கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தை ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் பிரகாசிக்க செய்வீர். என் வாழ்க்கையில பிரகாசிக்க செய்ய போகிறேன். என் குடும்பத்தை பிரகாசிக்க செய்ய போகிறேன். என் தொழில்களை பிரகாசிக்க செய்ய போகிறேன். இருள் அல்ல, பண நெருக்கடியிலே, பண கஷ்டங்களுக்குள்ளே, பலவிதமான போராட்டங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதோ, ஆவியானவர் சொல்கிறார், பிரகாசமுள்ள மாதமாய், பிரகாசமுள்ள நாட்களாய் இந்த நாட்களை நான் மாற்றும்படி இறங்கி வந்திருக்கிறேன். இனி இருள் அல்ல, வெளிச்சம், பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில உதிக்கும். பிரகாசத்தின் தேவன் உங்கள் இருதயங்களை பிரகாசிப்பார். பிரகாசமுள்ள தேவன் உங்கள் கண்களை பிரகாசிப்பார்.
பிரகாசமுள்ள தேவன் உங்கள் முகத்தை பிரகாசிப்பார். பிரகாசமுள்ள தேவன் உருமாலாகி பிக்கபா உங்கள் கண்களை பிரகாசிப்பார். இந்த மாதத்தில் நீங்கள் தேவனுடைய தரிசனங்களை காண்பீர்கள். இந்த மாதத்திலே மோசேயை போல தேவனோடு தனித்திருந்து உலாவுவீர்கள். தேவனோடு நெருங்கி உலாவுவீர்கள். அவரோடு கூட நீங்கள் உலாவுவீர்கள். நானும் இயேசுவும் நானும் பரிசுத்தாவியானவரும் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட மகிமையின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. இறங்குகிறது சகோதரி, இறங்குகிறது சகோதரா. மகிமை இறங்குகிறது. அந்த ஜெப ஆவி இறங்கி வருகிறது. அந்த உபவாச ஆவி இறங்கி வருகிறது. அந்த விண்ணப்பங்களின் ஆவி இறங்கி வருகிறது. அந்த மகிமையின் ஆவி இறங்கி வருகிறது. அந்த பிரகாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறது. ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும் இறங்குகிறது. ஒவ்வொரு சகோதரிக்குள்ளும் இறங்குகிறது. It is falling. உண்டு உண்டு வல்லமை உண்டு 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 உண்டு. மகிமை இறங்கி வருகிறது. பிரகாசம் இறங்கி வருகிறது. பிரகாசம் இறங்கி வருகிறது. Receive. Receive it now. வல்லமை உண்டு உண்டு உண்டு. ஒரு பிரகாசம் இறங்குகிறது. உங்க தலையில அபிஷேகம் இறங்குகிறது. உங்க தலையில ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது. ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது. Receive it now. பெற்றுக்கொள் சகோதரன், பெற்றுக்கொள் சகோதரி. முகத்திலே பிரகாசம், முகத்திலே பிரகாசம், கண்களிலே பிரகாசம், கண்களிலே பிரகாசம், இருதயத்திலே பிரகாசம். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. Receive it now. வல்லமை 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 மகிமை 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 பிள்ளைகளை நிறைக்கட்டும் 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 நிறைக்கட்டும். அபாலாகி பிகபா உராபாலாகி ஒளி தேடும் உள்ளதத்தில் ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளி தேடும் வல்லமை மகிமை இறங்கி வருகிறது. Receive it now. Receive it. பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரன். முன் வருஷத்திலிருந்து கடைசி வருஷம் வரைக்கும் ஒவ்வொருவர் வீதம் ஒவ்வொருவர் வீதம் ஒவ்வொருவர் வீதம் ஒவ்வொருவர் வீதம் பிரகாசம் 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 இறங்கி வருகிறது. 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 இந்த மாதத்திலே சுடர்களை போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். நட்சத்திரங்களை போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். சூரியனை போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். முகத்திலே பிரகாசம், இருதயத்திலே பிரகாசம், கண்களிலே பிரகாசம். ராத்துனா சிபாலா ஹிபி கபா ஊராபாலா ஊரா ஹிபி கபா பாபா. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். எங்கள் மகிமை நம்பிக்கை சபைகளுக்கு வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறோம். சென்னை கொரட்டூர் தலைமை சபையில் திரையில் காணும் முகவரியில் ஞாயிறு காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனையும் 10 மணிக்கு ஆங்கில ஆராதனையும் உண்டு. சென்னை பெரம்பூர் டான் பாஸ்கோ ஸ்கூல் எதிரில் திரையில் காணும் முகவரியில் ஞாயிறு காலை 9:30 மணிக்கு தமிழ் ஆராதனை உண்டு. சென்னை அமைந்தகரை ஸ்கைவாக் அருகில் திரையில் காணும் முகவரியில் ஞாயிறு காலை 6 மணிக்கு தமிழ் ஆராதனை உண்டு. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மகிமை நம்பிக்கை ஊழியம்,
பிளாட் எண்கள் 27, 28 ஜெய்நகர், அன்னை நகர் அருகில், கொரட்டூர், சென்னை 600076.